கருங்காலியோட மெயின் பர்பஸ்ன்னு பார்த்தா கெட்ட சக்தி கண்டிஷ்டியில இருந்து பாதுகாக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும். ஓகே, கருங்காலி மாலை இவங்க தான் போடணும், இவங்க போடக்கூடாது அப்படிங்கிற விதிமுறை இருக்குங்களா? மாசம் மாசம் பாத்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் ஆவாங்க இல்லையா, அந்த டைம்ல அந்த மாலை வந்து வைக்கலாமா? பிரேஸ்லெட்டா போடும்போதும் மாலையா போடுறது என்ன டிஃபரெண்ட் ஆச்சு? ஏன் எதனால வந்து நம்ம மாலையாவும் பிரேஸ்லெட்டாவும் பண்ணி வச்சிருக்கோம்? ஸோ ஸ்பெஷலாக நமக்குன்னு வந்து ஒரு யூனிக்காக சில டிசைன்ஸ் வச்சிருக்கோம். ஓகே, சில பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் வச்சிருக்கோம். சில பேர் கருங்காலியை கட் பண்றப்போ உள்ளுக்குள்ள லைட்டா ப்ரௌனு ஒயிட் இருந்தா அது டூப்ளிகேட் நினைக்கிறாங்க. குவாலிட்டி டெஸ்ட்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அதை பூஜை பண்ணி கொடுக்கறது, மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்றோம். நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி நெகட்டிவ் வைப்ரேஷனையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனா மாத்தும், புதுசா பாசிட்டிவ் வைப்ரேஷனை உற்பத்தி பண்ணும். இதோட ஆக்சுவல் வேல்யூ 1000 rupees. இப்போ ஆஃபர் பிரைஸா 500 rupeesக்கு சந்திரமாலையை கொடுத்துருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம கோவை. டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா என் கையில கருங்காலி மாலைக்கு ரீசன் டேஸ் மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த மாலைக்கு தனி ஒரு மவுசு தான் இருக்கு. நிறைய பேர் இது நெகட்டிவா பேசுறாங்க, பாசிட்டிவா பேசுறாங்க. அப்படி இந்த கருங்காலி மலையில என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம டேரக்டா சென்னைக்கே வந்திருக்கும். ஒரு ஸ்பெஷலான தான் வந்திருக்கும். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா கருங்காலி மலை பத்தி எல்லா விஷயங்களும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாத்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன். வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம். வணக்கம். ஓகே, மெயினா வந்து உங்களை பார்க்க வந்தது என்ன ரீசன்னா, நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கருங்காலி மலையை பத்தின விஷயங்கள் வந்து பரவலா பேசப்பட்டு இருக்கு. சோ உங்ககிட்ட ஒரிஜினல் கருங்காலி மலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதை பத்தி இன்னுமே நிறைய விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தோம். வெல்கம் சார். கருங்காலி மலை வந்து நிறைய பேருக்கு வந்து வார்த்தைகள் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. சோ கருங்காலி மலைனா என்ன, சோ அது என்ன யூசஸ் இருக்கு அது பயன்படுத்துறதுனால அப்படிங்கிறத பத்தி மட்டும் சொல்லிடுங்க. ஓகே, இப்ப கருங்காலியோட மெயின் பர்பஸ்ன்னு பார்த்தா கெட்ட சக்தி கண்டிஷ்டியில இருந்து பாதுகாக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும். ஓகே, அதுதான் அதோட முக்கியமான பர்பஸ். இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல தான் செய்யறாங்க. அந்த மரம் அதிகமா எங்க விளையுது? நம்ம இந்தியாலே விளையுதுங்களா அந்த மரம்? இந்தியாலேயே அதிகமா விளையுது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப கருங்காலியை கட் பண்றது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி. நமக்கு இமயமலை பகுதியில இருந்தா பெரும்பாலும் கருங்காலி வருது, டேராடூன் அந்த மாதிரியான பகுதியில. கருங்காலி மாலை இவங்க தான் போடணும், இவங்க போடக்கூடாது அப்படிங்கிற விதிமுறை இருக்குங்களா? அப்படி ஒண்ணும் பெருசா விதிமுறைகள்னு இல்ல. எல்லா ராசி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் பயன்படுத்தலாம். குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிறது இல்ல. ராசி தாயத்து, ராசி மூலிகை, ராசி கல்லு அதெல்லாம் தனியா இருக்கு. அது தனி டிபார்ட்மெண்ட். நம்ம ராசி மூலிகையை அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மேஷ ராசி மூலிகை தாயத்துனா மேஷராசிக்காரங்க மட்டும்தான் அதை போட்டுக்க முடியும், ரிஷபராசிக்காரங்க போட்டுக்க முடியாது. ஆனா கருங்காலி செங்கருங்காலி அந்த மாதிரி கிடையாது. ஓகே, சோ யார் வேணா வந்து பயன்படுத்திக்கலாம். ஆமா, பெண்கள் ஆண்கள் யார் வேணா வந்து கருங்காலி மலையை வந்து அணுகலாம். ஆமா. ஓகே, சோ அதாவது இந்த மாசம் மாசம் பாத்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் ஆவாங்க இல்லையா, அந்த டைம்ல அந்த மாலை வந்து வைக்கலாமா? அந்த டைத்துல போட்டுக்காம இருக்கிறது பெட்டர். போட்டுக்காம இருக்கிறது. ஆமா, அதே மாதிரி நான் சாப்பிடறப்பையும் முடிஞ்ச அளவு கட்டி வச்சிடலாம். ஓகே, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கையோட மாட்டிக்கலாம். சூப்பர். குளிச்சதுக்கு அப்புறம் தான் போட்டுக்கணும்னு அவசியம் இல்ல. ஓவரால் சொன்னோம்னா காலையில குளிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம், நைட்டு படுத்துக்கிறப்ப கழட்டி வை, தூங்குறப்ப கழட்டி வை. ஆமா. சோ அத பிரேஸ்லெட்டா போடும்போதும் மாலையா போடுறது என்ன டிஃபரெண்ட் ஆச்சு? ஏன் எதனால வந்து நம்ம மாலையாவும் பிரேஸ்லெட்டாவும் கட் பண்ணி வச்சிருக்கோம்? இப்ப மாலையா போட்டுக்கிறப்ப ஒரு சௌரியம் என்னன்னா, இத வந்து நம்ம ஜெபம் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா, ராம மந்திரம் இல்ல ஏதாவது அம்மன் சம்பந்தப்பட்ட மந்திரம்னா இப்படி கையில வச்சு கட்ட விரலால 108 தடவை அப்படியே ராம் 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 சொல்லிட்டு இது பண்ணலாம். அப்ப என்ன ஆகும், உங்க மந்திர வைப்ரேஷனோட இந்த கருங்காலியில இருக்கிற சக்தியும் சேர்ந்து அது பல மடங்கா ஜாஸ்தி ஆகும். இல்ல இந்த மாதிரி கழுத்துல மாலையை போட்டு ஜெபம் பண்ணலாம். இன்னொன்னு, எந்த அளவு நம்ம கட்ட விரலுக்கு வேலை கொடுக்கறோமோ அந்த அளவு மூளையில புதுசு புதுசா புரோட்டீன் பல செல்கள் உற்பத்தி ஆகும். இப்ப சிப்பன்சி குரங்குக்கு 450 கிராம் தான் மூளை இருக்கு. மனுஷனுக்கும் ஒரு காலத்துல 450 கிராம் மூளை தான் இருந்தது. 450-500 கிராம். நியாண்டர்தாஸ், ஹோமோசெபியன் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு 1.5 கிலோ 2 கிலோ மூளை மனுஷனுக்கு எப்படி வந்ததுன்னா நிறைய கைக்கு கட்டவரலுக்கு வேலை கொடுக்கறாங்கதான். மூளையை ஆக்டிவேட் பண்ற சயின்ஸ் இதுல இருக்கிறதுனாலதான் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை மாதிரி ஒரு மாலையை கையில வச்சு கட்டவரல உருட்டி ஜபம் பண்ற அந்த இதுங்கிறது வந்தது. ரூபிக் கியூப்ங்கிற கேமே அதை வச்சு டிசைன் பண்ணதுதான். பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் பண்ண அந்த இதுதான் முன்னாடியா எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்கு. அந்த மாதிரி ஜபம்
பர்பஸ்க்கு மாலை விசேஷம். இன்னொன்னு பிரேஸ்லெட்ங்கிற பட்சத்துல கைக்கு மட்டும் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். கை மணிக்கட்டு ரிஸ்டுக்கு. மாலை அப்படியே மார்பு கூட்டுல பட்டு உடம்பு முழுக்க அந்த ஆற்றல் போகும். கைக்கு அடிஷனல் ப்ரொடக்ஷன் தேவைன்னா பிரேஸ்லெட் வாங்கிக்கலாம். பட் பிரேஸ்லெட்டை விட மாலை. ஆமா. சோ இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன கடைகளை கூட இப்ப வந்து கருங்காலி மாலை சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அங்க வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட வாங்குறதுக்கும் என்ன சார் டிஃபரெண்ட்? ஆக்சுவலி நம்ம பண்ற மாதிரியே மத்தவங்களும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா நம்ம மட்டும் தான் ஒரிஜினலா ஜெனியூனா பண்றோம், மத்த இடங்கள்ல டூப்ளிகேட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலே சொல்றவங்க கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்குங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எங்க வாங்கணும்னு தோன்றதோ வாங்கிக்கலாம். பல பேர் பண்றாங்க, அதுல நம்மளும் பண்றோம். பட் நம்ம என்ன ஸ்பெஷலா பண்றோங்கிறத சொல்லணும். நார்மலா இப்படி ஒரு பிரேஸ்லெட் வாங்கினாலே 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு தாயத்து, தாமிரமணி மாலை எது வாங்கினாலும் ஒரு பாக்கெட் விபூதி, அதோட குங்குமம், மஞ்சள்ல பண்ற குங்குமம், அதுக்கப்புறம் திருநீற்று பச்சைங்கிற மூலிகையில பண்ற குபேர குங்குமம், இது 3 சேர்த்து தரும். அதுவும் யார் போட்டுக்க போறாங்களோ போட்டுக்க போறவங்களோட பேரு, ராசி, நட்சத்திரம் அதெல்லாம் சங்கல்பம் பண்ணி ப்ராப்பரா வந்து நம்ம வந்து பூஜை பண்ணி தான் வந்து ஆமா பூஜை பண்ணி கொடுக்கறோம். பூஜை பண்றதுக்கு கீழே பிரணவ பாத்திரம் வச்சிருக்கோம். அதுல மாலை பிரேஸ்லெட்டை போட்டு அப்படியே சுத்துறப்போ ஓம்ங்கிற சவுண்ட் அப்படியே காத்த கழிச்சுட்டு வரும். அது என்ன பண்ணும், இந்த ப்ராடக்டோட எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணும். இதெல்லாம் அவ்வளவா எந்த கடையிலுமே பார்க்க முடியாது. சோ ஸ்பெஷலா நமக்குன்னு வந்து ஒரு யூனிக்கா சில டிசைன்ஸ் வச்சிருக்கோம், சில பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் வச்சிருக்கோம். அது மூலமா பண்ணி இது பண்றப்போ அதோட எனர்ஜி கொஞ்சம் ஜாஸ்தியா. கருங்காலி மாலையில நிறைய விஷயங்கள் பார்த்திருந்தேன். இங்க நிறைய சிலைகள் இருக்கு, இத பத்தி. ஆமா, இவர் வந்து கருங்காலி பிள்ளையார். கருங்காலி துர்கா கணபதி மந்திரத்தை உரியேத்தி தரும். கோர்ட்டு கேஸ் மாதிரியான பிரச்சனை, எதிரிங்க தொல்லை, அதுக்கெல்லாம் வந்து இந்த கருங்காலி பிள்ளையார் வச்சு பூஜை பண்றது விசேஷம். நம்ம இந்த மாதிரி தெய்வ விக்கிரகங்கள் கொடுக்கறப்போ அது எல்லாத்துக்குமே ஒரு மந்திரா கார்டு கொடுப்போம். அதே மாதிரிதான் அத்தி விநாயகர். அத்தி விநாயகர்ல வந்து நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம், சுமுகாய நமக 3 உரியேத்தி தரும். நிதி கணபதி, லட்சுமி கணபதினாலே நமக்கு அதோட ப்ராசஸ் தெரியும். சுமுகாய நமக வந்து குடும்ப அமைதி, மன அமைதி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. இந்த அத்தி பிள்ளையார் கூடயும் அதே மாதிரி ஒரு காடை தருவோம். அப்புறம் வெள்ளருக்கு பிள்ளையார்ல வந்து ஸ்வேதார்க கணபதி மந்திரத்தை உரியேத்தி தரும். அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் கருங்காலி கருடாழ்வார். இங்க நம்ம இடத்தோட முக்கியமான ஹீரோன்னு இவரை சொல்லலாம். இந்த கருடாழ்வாருங்களா? ஆமா. ஷிம் சிபாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரம், ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாயங்கிற கருடமாலா மந்திரம், 2 மந்திரங்கள் உரியேத்தி தரும். இந்த ராகுக்கு இது மாதிரி சர்ப்பதோஷத்தினால வர பாதிப்புகளுக்கு கருட உபாசனையை விட பெஸ்ட் சொல்யூஷன் வேற எதுவுமே இல்லை. அப்புறம் சனி, செவ்வாய், எதனால வரக்கூடிய பாதிப்புகளா இருக்கட்டும், பல்வேறு விதமான பித்ருதோஷ மாதிரியான தோஷம், சாபங்கள் எல்லாத்துக்குமே பெஸ்ட். பௌத்த சமண மதத்தை சேர்ந்தவங்க வந்து சுபர்ணன்கிற பேர்ல கருடனை பெரும்பாலும் வழிபடுறாங்க. இந்த பௌத்த சமணத்துல கருட தாந்திரிகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பல்வேறு விதமான தோஷங்கள், சாபங்களை சரி பண்றதுக்கு அவங்களுக்கு நம்முடைய வேல்யூ புரியுது. ஆனா நம்ம ஆட்கள் பல பேருக்கு நம்ம இதோட வேல்யூ புரியல. அதனாலதான் சைனாமணி, லாஃபி புத்தா இந்த மாதிரி பல விஷயங்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அதுவும் வீட்டுல வச்சுக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லை. பட் அவங்க எந்த கல்ச்சர்ல இருந்து நம்ம இதை கொண்டு வரோமோ அந்த கல்ச்சரை சேர்ந்தவங்க ரொம்ப ரகசியமா பண்றது இந்த கருட உபாசனை தான். மிகப்பெரிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு, பண பிரச்சனையை சரி பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த கருட உபாசனை முக்கியமான தீர்வு. பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரரான ஒரு மல்டி மில்லியனியர், அவரோட பொண்ணு ஓவர்சீஸ் ட்ரிப் போனப்போ ஏதோ சில விஷயங்களால பாதிக்கப்பட்டாங்க. அவர் இந்த கருங்காலி கருடன் வாங்கி உபாசனை பண்ணார். அப்புறமா அந்த பொண்ணு அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்து இன்னைக்கு நல்லா இருக்காங்க, கல்யாணம் ஆகி குழந்தையோட. அதுக்கப்புறமா இன்னொருத்தங்க தமிழ்நாட்டுல கடைக்கோடி மீனவ கிராமம் சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வந்து கருடன் வாங்கி பூஜை பண்ணாங்க. அந்த கோடீஸ்வரருக்கு பண்ண மிராக்கிள்ஸை விட மீனவ பெண்மணிக்கு கருடன் பண்ண மிராக்கிள்ஸ் இன்னும் ஜாஸ்தி. கடவுள் வந்து இந்த ஜாதி, மதம், தேசம் பாடுற போது கொண்டு எல்லாத்தையும் கடந்தவர். இந்த மாதிரி இந்த கருட உபாசனை பல பேருக்கு பல மிராக்கிள்ஸ பண்ணிட்டு இருக்கு. இந்த கருடன் கூட 23 பேஜ் மந்திரா புக்கு, அப்புறம் ஓம ரட்சை, அதாவது ஓம சாம்பலையும் கூட சேர்த்து தரும். அந்த ஓம சாம்பலை என்ன பண்ணோம்னா ஏதாவது புது சிவப்பு துணியில போட்டு வீட்டுக்கு வெளியில நிலவாசல்ல அந்த மாதிரி பண்ணா எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ள வராது. ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுல இருந்தாலும் அது வெளியேறும். கருங்காலி மாலை வந்து இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, இப்ப நம்ம பாக்குறதுக்கு வந்து அது கருப்பா இருக்கு, செங்கரிகள் லைட்டா வந்து சிகப்பு கலர் மிக்ஸ் ஆன ஒரிஜினல் கருங்காலி மாலை அப்படிங்கிறது. ஒரிஜினல் கருங்காலி மாலைன்னு இருந்தா இப்ப இங்க பள்ளிக்கரணையில ஸ்டாண்டர்ட் லேபரட்டரின்னு ஒரு லேப் இருக்கு. அப்புறம் டி நகர் மோத்திலால் ஸ்ட்ரீட்ல பாரத் ஜெம்னு ஒரு லேப் இருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஜெம் ஸ்டோன் எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு அங்கதான் வருவாங்க. நம்ம அந்த மாதிரி ப்ராப்பரா லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி என்ன ரிப்போர்ட் வருதோ அதை
தான் நம்புவோம். இந்த கருங்காலியோட அடர்த்திக்கு தகுந்தபடி சிலது தண்ணியில போட்டா மிதக்கும், சிலது கொஞ்சம் லைட்டா மூழ்கிற மாதிரி மூழ்கும். கருங்காலிக்குள்ளயும் ஒயிட் போர்ஷன்ங்கிறது கொஞ்சம் வரும். கருங்காலியில வெள்ளை கருங்காலிங்கிற வகையும் நிறைய பேருக்கு தெரியாது. 20க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு கருங்காலியில. சில பேர் கருங்காலியை கட் பண்றப்போ உள்ளுக்குள்ள லைட்டா பிரவுனு ஒயிட் இருந்தா அது டூப்ளிகேட் நினைக்கிறாங்க. அதாவது ஒரிஜினல் தேன்னா எறும்பு நக்காதுன்னு நிறைய பேர் யூடியூப்ல வீடியோவாவே போட்டிருக்காங்க. அத உண்மைனே நிறைய பேர் நம்புறாங்க. இல்ல, ஒரிஜினல் தேனா இருந்தாலும் கலப்பட தேனா இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த எறும்பு ஈங்கிறது சாப்பிடும். ரொம்ப பச்சையா சொல்ல முடியாது, யூடியூப்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப் யூடியூப் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க எந்த விஷயம் சொன்னாலும் இதை நம்புறதுக்கு தயாரா சில பேர் இருக்காங்க. நம்மளும் யூடியூப்ல தான் பேசிட்டு இருக்கோம். பட் அதுல எது உண்மை எது பொய்ன்னு பகுத்தறிகிற அந்த பகுத்தறிவு இன்னைக்கு படிச்சவங்களுக்கே நிறைய பேருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அதனால கருங்காலி ஒரிஜினலா டூப்ளிகேட்டாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு வழி சொல்லுவாங்க. நம்ம அறிவியல் பூர்வமான ஆய்வு ப்ரூஃப மட்டும் தான் நம்புறோம். சர்டிபிகேட் நாம நம்மகிட்ட என்ன ப்ராடக்ட் வந்தாலும் அதுக்கு சம்பந்தப்பட்ட டெஸ்ட் எல்லாம் பண்ணி குவாலிட்டி டெஸ்ட்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அதை பூஜை பண்ணி கொடுக்கறது, மத்த ப்ராசஸ் எல்லாம் பண்றோம். சூப்பர் சூப்பர். நிறைய ஐட்டம் வச்சிருக்கீங்க, இதை பத்தின விஷயங்களை பத்தி சொல்லுங்க. மாலையை தவிர பிரேஸ்லெட் தவிர ரொம்ப முக்கியமான விஷயம்னா இப்ப இந்த கருங்காலி செங்கருங்காலி வந்து ராசி நட்சத்திரமே கூட சில பேருக்கு தெரியாது. பரவாயில்ல, அவங்களோட பேர் ராசியை பூஜை பண்ணி போட்டுக்கலாம். ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களும் அதை போட்டுக்க முடியும். ஆனா ராசி நட்சத்திரம் தெரிஞ்சவங்க மட்டுமே யூஸ் பண்றதுக்குன்னு சில இது இருக்கு. இப்ப ராசி கல்லுன்னு பொதுவா சொல்லுவாங்க, அது நம்ம பண்றது இல்ல. ஏன்னா ஜெமாலஜிங்கிறது பெரிய படிப்பு, நம்ம இன்னும் சம்பந்தமா நிறைய கத்துண்டு தான் பண்ணணும். ஃபியூச்சர்ல வேணா பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ராசி மூலிகை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உடம்பு நோயை தீக்கிறதா இருந்தாலும் சரி, கர்ம வினைங்கிற மிகப்பெரிய பிறவி நோயை தீக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு மூலிகை தாங்க பெஸ்ட். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மூலிகைன்னு இருக்கு. இப்ப மேஷ ராசிக்கு ஓறுதல் தாமரை, ரிஷபராசிக்கு நிலவாகை, மிதுன ராசிக்கு வந்து நத்தை சூரி, கடகராசிக்கு விஷ்ணு கிராந்தி, சிம்ம ராசிக்கு கருடன் கொடி, கன்னி ராசிக்கு அவுரி, துலா ராசிக்கு வந்து நெருஞ்சல், விருச்சிக ராசிக்கு சிவனார் வேம்பு, தனுசு ராசி கோபுரம் தாங்கி, மகர ராசி கொழிஞ்சி, கும்ப ராசிக்கு நாயுருவி, மீன ராசிக்கு கீழாநெல். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ராசி மூலிகை இருக்கு. சுத்தமான காப்பர் குப்பிக்குள்ள சம்பந்தப்பட்ட அந்த மூலிகைய காப்பு கட்டி சில மந்திரங்கள் சொல்லி எடுத்து அந்த மூலிகையோட பசுஞ்சான விபூதி, அப்புறம் குக்குள்னு ஒரு மூலிகை இமயமலையில இருந்து வரும், ரொம்ப விசேஷமானது. மெழுகு மாதிரி இருக்கும். அதான் மெழுகு மாதிரினா ஒயிட் கலர்னு நினைச்சிருவாங்க. அந்த மெழுகு மாதிரி மிருதுவா இருக்கும், நல்ல நறுமணம். இப்ப கண்ணுக்குட்டிக்கு அகத்திக்கீரை கொடுக்குற மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த மூலிகைக்கு அதுதான் சாப்பாடு. பசுஞ்சான விபூதி குக்குள் எல்லாம் அந்த காப்பர் குப்பிக்குள்ள போட்டு மேலும் சில மந்திரங்களை சொல்லி அந்த குப்பியை அடைச்சு கொடுப்போம். அவங்க ராசிக்குரிய மூலிகையை யூஸ் பண்றப்போ கண்டிப்பா சில நல்ல ரிசல்ட் கிடைச்சே தீரும். லைஃப்ல சில டேர்னிங் பாயிண்ட்ஸ் மாதிரியானது எல்லாம் வரும். இதுக்கான ப்ராசஸ்ங்கிறது பெருசுனாலும் நம்ம 500 rupeesக்கு தான் அந்த ராசி தாயத்தை தரோம். மேஷம் டு மீனம் எந்த ராசி தாயத்தா இருந்தாலும் 500 rupees தான். அதுக்கப்புறம் இந்த லட்சுமி குபேர யந்திரம், இதுவும் இதே 500 தான். இதுல என்ன ஸ்பெஷல்னா ஒரு அடி நீளத்துக்கு மாமர பலகையில பண்ற யந்திரம். இதுல லட்சுமி குபேர ஐஸ்வர்ய கோலம், லட்சுமி குபேர யந்திரம், லட்சுமி குபேர நம்பர் 3 3 in 1 வரும். 48 நாள் பூஜையில வச்சது. எங்க சொந்த ஊர் அரியஸ்வரர் சிவன் கோவில், அங்க குபேரலிங்கம் குபேரன் விக்கிரத்துக்கிட்ட எல்லாம் வச்சு சில ஸ்பெஷல் பூஜைகளை பண்ணி எடுத்துன்னு வந்த யந்திரங்கள் எல்லாமே. நாங்க எல்லாத்துக்குமே கூட எப்படி யூஸ் பண்றதுங்கிற கேட்லாக் மாதிரி கொடுத்துருவோம். அந்த மாதிரி இந்த குபேர யந்திரத்துக்கு கூட இதுக்கான மந்திரா கார்டு தரும். அப்படியே அதை ஃபாலோ பண்ணா போறோம். 6 மந்திரங்கள் அடங்கிய கார்டு கூட தருவோம். இதை யூஸ் பண்றப்போ கண்டிப்பா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி கோமதி சக்கரம், மகாமேரு சங்குன்னு இருக்கு. சேட்டு கடையில எல்லாம் பாத்துருக்கலாம், கூம்பு வடிவத்துல இருக்கிற சங்கு. வானவிலோட 7 நிறங்களும் அதுல லைட்டா பிரதிபலிக்கும், அதனால வானவில் சங்குன்னு பேரு. ஈஜிப்ட் பிரமிட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்ரீ சக்கரம் மகாமேரும்பாங்களே, அந்த மகாமேரு மாதிரி இருக்கும். அப்படி பலவிதமான சிறப்பு பெயர்கள் இதோட வடிவத்துக்கு தகுந்தபடி இருக்கு. இதோட டாப் வந்து எப்படி டிவி டிஷ் வந்து அந்த சிக்னலை சேட்டலைட்ல இருந்து ரிசீவ் பண்ணி நமக்கு நிறைய சேனல்ஸ் தருது. அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மகாமேரு சங்கு, அப்புறம் கோமதி சக்கரம் 16 கோமதி சக்கரம் சின்னது ஒரு செட்டு, மகாராஜா கோமதி சக்கரம், அப்புறம் இந்த ஏகாட்சி நாரியல்ங்கிற ஒத்தக்கண் தேங்காய் எத்தனை வருஷமானாலும் கெட்டு போகாது, அவ்வளவு லேஸ்ல கெட்டு போகாது. இதுல இருக்கிற முடியெல்லாம் உரிச்சா ஒரே ஒரு கண் இருக்கும். அதனால இதுக்கு ஒத்தக்கண் தேங்காய், ஏகாட்சி நாரியல். இது எல்லாமே தனாகர்ஷ்ண பொருட்கள் தான்.
இந்த கோமதி சக்கரம், ஏகாட்சி நாரியல், மகாமேரு சங்கு இது எல்லாமே தனாகர்ஷ்ண பொருட்கள்ங்கிறதுனால இதுக்கான சிலபஸும் ஒண்ணுதான். ஓகே. இது கூட இதே மாதிரி ஒரு மந்த்ரா கார்டு கொடுப்போம், அப்படியே அதை ஃபாலோ பண்ணா போறோம். ஓகே. இது ஏறு சிங்கி, நல்லா உள்ளங்கையில பிடிங்க. உள்ளங்கையில ரொம்ப அழுத்தி பிடிக்காதீங்க, முள்ளுக்கும். இத உள்ளங்கையில பிடிக்கிறப்பே ஒரு வைப்ரேஷனை மைல்டா ஃபீல் பண்ண முடியும் பல பேரால. நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி நெகட்டிவ் வைப்ரேஷனையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனா மாத்தும். புதுசா பாசிட்டிவ் வைப்ரேஷனை உற்பத்தி பண்ணும். கொஞ்சமா இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷனை பல மடங்கா பூஸ்ட் பண்ணும். அகத்தியர், திருமூலர் மாதிரி பல சித்தர்கள், ரிஷிகள் போற்றி இருக்காங்க. இதுக்கு வீரசிங்கின்னு ஒரு பேர் இருக்கு. இதுக்குன்னு தனியா மந்திரங்கள் இல்ல. அதே சமயம் உள்ளங்கையில வச்சு ஏதாவது ஒரு சாதாரண வார்த்தை சொன்னாலே அது மந்திரமா மாறும்பாங்க. தினமும் இதுக்கு ஒரு பூ வச்சு கும்பிட்டா போறோம். மாசத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இல்ல 2 வெள்ளிக்கிழமை இல்ல லேசா மஞ்சள் பூசி வழிபாடு பண்ணணும். இது எல்லாமே கோலு. இது செங்கருங்காலி கோலு. அப்புறம் இந்த கோடு போடுற ஸ்கேல் மாதிரி இருக்கிறது கருங்காலி. இதெல்லாமே ஆமா, ஏன்னா அது மெடிசன் பர்பஸ்க்கும் நிறைய பேர் வாங்குவாங்க. இப்ப நைட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் தண்ணி மாதிரி புடிச்சிட்டு அதுல இந்த 2 சின்ன குச்சியை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில எழுந்து பாக்குறப்போ அந்த தண்ணி கலர் ஒரு மாதிரி பர்பிளா மாறி இருக்கும். அதை வடிகட்டி குடிச்சா ஒரு விறுவிறு நல்ல டேஸ்டா இருக்கும். உடம்புல இருக்கிற கிருமி கெட்ட இதெல்லாம் சுத்தமாகும். மெடிசினல் பர்பஸ்க்கு நிறைய பேர் இதை யூஸ் பண்றதுனால கருங்காலியை மட்டும் இந்த மாதிரி பாலிஷ் எல்லாம் செங்கருங்காலி மாதிரி பண்ணாம ராவா கொடுக்கும். அதனால கருங்காலி இப்படிதான் வரும். இது பெரிய குச்சியை வச்சு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். அது கருங்காலியா இருந்தாலும் சரி, செங்கருங்காலி கோலா இருந்தாலும் சரி. இப்போ உங்க குலதெய்வம் சிறுவாச்சூர் மதுரகாளியை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கோலம் முன்னாடி வச்சுட்டு ஓம் சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றி, சிறுவாச்சூர் மதுரகாளியே நம்ம குலதெய்வமா ஆமா ஆமா சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றி, அப்படி 3 போற்றி சொல்லி 3 பூ இதுல வச்சீங்கனாலே குலதெய்வம் இதுல உட்காந்துரும். அப்புறம் நைவேத்தியம் பண்ணணும். இந்த எளிமையான வழிபாடு தினமும் பண்ணா போதும். இது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். வெற்றி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. வனமாலி கதிசாங்கி சங்கி சக்கரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோர் விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷதோன் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இந்த வைஜெயந்தி மாலையை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ருக்மணிக்கு கிருஷ்ணர் கிஃப்டா அதை கொடுத்ததா பாகவதம் சொல்றது. இது நார்மலா 108 மணி இருக்கிற வைஜெயந்தி மாலை 150 rupees கிடைக்கும். இது ரொம்ப சீப்பா கிடைக்கிறதுனாலயே, ஜாஸ்தி கிடைக்கிறதுனாலயே இதோட வேல்யூ என்னன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ருத்ராட்சம் எப்படி சிவனுக்குரியதோ அந்த மாதிரி துளசி மாலை, வைஜெயந்தி மாலை ரெண்டுமே பெருமாளுக்குரியது. அதுவும் வைஜெயந்தி மாலையில அதிர்ஷ்டத்தை இருக்கிற ஆற்றல் ஜாஸ்தி இருக்கு. அதே மாதிரிதான் செங்கருங்காலி. கெட்ட சக்தி கண்டிஷ்டில இருந்து பாதுகாக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும், லக்க ஜாஸ்தியே அப்சர்வ் பண்ணும். சிகப்பு கருங்காலிங்கிறது. இந்த மாலையோட விலை கருங்காலி மாலையோட விலை 400 ரூபாய். செங்கருங்காலி மாலையோட விலை 600 ரூபாய். பிரேஸ்லெட் கருங்காலி பிரேஸ்லெட் 200, செங்கருங்காலி பிரேஸ்லெட் 300. அதே மாதிரி துளசி மாலை 300 ரூபாய். நம்மகிட்ட இருக்கிறது நல்ல பெஸ்ட் திக்கு குவாலிட்டியா கிடைக்கும். இந்த மாதிரி திக்கா துளசி மாலையை பாக்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். துளசி மாலை 300, துளசி பிரேஸ்லெட் 150. அப்புறம் மல்லிப்பூக்கு எப்படி விளம்பரம் தேவையில்லையோ அதே மாதிரிதான் சந்தனத்துக்கும். இதோட வாசலையே சொல்லும். சந்தன மாலை 500 rupees, சந்தன பிரேஸ்லெட் 250. ஏன்னா இந்த ஒயிட் சாண்டில்ங்கிறது தேவகுருவான பிரகஸ்பதி, அசுரகுருவான சுக்கராச்சாரியார் 2 பேரையும் நமக்கு நல்லது பண்ண வைக்கும். அந்த மாதிரி 2 பேரோட நல்ல ஆற்றலையும் அட்ராக்ட் பண்றது இதுல இருக்கு. தேவ அசுரகுரு வசிய மாலை. ஆக்சுவலி இந்த சந்தன மாலை 500 rupees, சந்தன பிரேஸ்லெட் 250 rupees. இதோட ஆக்சுவல் வேல்யூ 1000 rupees. இப்ப ஆஃபர் பிரைஸா 500 rupeesக்கு சந்தன மாலையை கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கருங்காலி பிள்ளையார் 1500, 1,20,000 துர்கா கணபதி மந்திரம் ஏற்றப்பட்டது. 12 பேர் பூஜையா சேர்ந்து பண்றாங்க. அதனாலதான் இது ப்ராசஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அத்திப்பிள்ளையார் நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம், சுமுகாய நமக 3மே 1,20,20 மொத்தம் 3,60,000 மந்திரம் ஒரு ஏற்றப்பட்டது. அதே மாதிரி கருங்காலி கருடாழ்வார் ஓம் ஷிம் சிபாய நமகங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரம், ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாயங்கிற அந்த பெரிய கருடமாலா மந்திரம் 2மே 1,20,20 2,40,000 மந்திரம் ஒரு ஏற்றப்பட்டது. இது 3000 கருடாழ்வார். அந்த 23 பக்கம் மந்திர புத்தகம், சிவப்பு துணியில போட்டு வீட்டுக்கு வெளியில கட்டுற அந்த ஓம பஸ்பம் எல்லாமே செட்டா வந்துரும். இது எல்லாமே பல நாள் பூஜையில வச்சு. இந்த 12 ராசிக்குரிய தாயத்தோட எல்லாமே 500 தான். எல்லாமே 500 தான். ஆமா, மேஷம் டு மீனம் வரைக்கும். இந்த தாயத்து 12 ராசிக்கான தாயத்து பிறந்த குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் போட்டுக்கலாங்களா? ஆமா, பிறந்த குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு 90-100 வயசு தாண்டவங்க வரைக்கும்
எல்லாருமே போட்டுக்கலாம். தாயத்து வந்து இடுப்புல தான் கட்டணுமா இல்ல கையிலயும் நம்ம வந்து மணிக்கட்டுல எங்க வேணாலும் கட்டிக்கலாம். கை மணிக்கட்டு, கழுத்து இல்லைன்னா இடுப்பு அருளா கயிறோட ஃபிட் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா இந்த பிரேஸ்லெட் மாதிரியான விஷயங்கள் இல்ல தாயத்தை கை மணிக்கட்டு கழுத்து இடுப்பு எங்க வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சு. பிரேஸ்லெட்டையோ இல்ல தாயத்தையோ கையில கட்டிக்கிறதா இருந்தா ஆண்கள் வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலையும் கட்டிக்கணும். ஏன்னா சித்தர்கள் ரிஷிகளுடைய நூல்கள் படி நம்ம உடம்புல மொத்தம் 72,000 நாடிகள் இருக்கு. இதுல ஆண்களுக்குரிய நாடி பிங்களா நாடி, ரொம்ப முக்கியமான நாடி, அது வலது பக்கம் இருக்கு. அந்த மாதிரி பெண்களுக்கு இடகலா, இடது பக்கம் இருக்கிறதுனால தான் இடகலைன்னு பேரு. சம்பந்தப்பட்ட நாடியில படுற மாதிரி இந்த காப்பு ரட்ச மாதிரியான விஷயங்களை போட்டுக்கிறப்போ அதனால ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரெண்டும் ஒரே பேக்கேஜா கிடைக்கும். இவ்வளவு விஷயங்கள் வந்து நீங்க நிறைய சொல்லியிருந்தீங்க. அது ரேட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா தான் இருக்கு. வெளியில இருக்கிறது எனக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு. இவ்வளவு நீங்க தெய்வீகமா பூஜை பண்ணி கொடுக்குறீங்க. வீடியோ பாக்குறவங்களுக்கும் எங்க வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இதெல்லாம் நம்ம வாங்கணும்னா நம்ம எப்படி வாங்கலாம்? உங்ககிட்ட டைரக்டா சென்னை தான் வரணும் இல்ல ஆன்லைன்ல கொடுக்கலாம்? வாட்ஸ்அப் மூலமாவோ டைரக்டா வந்தோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். வெப்சைட்ல ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணிக்கலாம். அது கரெக்டா பண்ண தெரியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏதாவது பக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஒண்ணுதான். கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இன்க்ளூடிங் டெலிகிராம் எல்லாம் ஒரே நம்பர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால யாருக்கும் கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே நம்ம ஆபீஸ் அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் லிங்க், ஆபீஸ் லேண்ட்லைன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கு. என்ன டவுட்னாலும் நம்ம ஆபீஸ் நம்பருக்கோ இல்ல ஏன் நம்பருக்கோ போன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். ஆமா, ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். சார், இப்ப இந்தியா மட்டும் இல்ல, நம்மளோட தமிழர்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடற்கடந்து கூட வெளிநாடுகள் இருக்காங்க. அவங்களுமே இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கும் இது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். நம்ம வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்றோமா? டெஃபினட்டா கிடைக்கும் சார். இந்த சங்கு மாதிரியான விஷயம், தேங்காய் மாதிரியான விஷயம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அனுப்ப முடியாது. கருங்காலி மாலை நம்ம ஆமா, கருங்காலி மாலை, இந்த குபேர யந்திரம், கருங்காலி கருடன், அத்திப்பிள்ளையார் இதெல்லாம் அனுப்பலாம். கண்டிப்பா எனக்கு இவ்வளவு நேரமா வந்து டீட்டெயிலா வந்து கருங்காலி மலை பத்தின ஒரு விழிப்புணர்வே எனக்கு இல்லாம இருந்துச்சு. வீடியோ பாக்குறதுக்கும் கருங்காலி மலை எப்படி வாங்கணும், யாரெல்லாம் வந்து அனுப்பிக்கலாம், எல்லாமே ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ சார். நானும் சில விஷயங்கள் உங்க மூலமா தெரிஞ்சேன். கண்டிப்பா சார். நன்றி. தேங்க்யூ.